ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஏலியன் குட்டியில பாக்ஸ் ஃபோல்டு முன்னாடி வந்துட்டு பாக்ஸ் மாதிரி வந்து கீழே அப்படியே ஃபிளீட்டர் மாதிரி விரிஞ்சிருக்கும். அதான் எப்படி பண்றது பண்ண போறது பார்க்க போறோம். வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு 43. இப்போ நம்மளோட ஷோல்டர் வந்துட்டு 7 நான் வச்சுக்கிறேன். 7 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்மளோட ஹார்மோல் சைடு எல்லாமே நான் 6 தான் வச்சிருக்கேன். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நெக்கு ஷோல்டர்ல நம்ம 7 வச்சோம், அதே சேம் தான் கீழே வைக்க போறோம். இது வந்துட்டு நான் மார்க் பண்றது பேக்கு. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் நான் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஜஸ்ட் வந்துட்டு என்னன்னா 9.5 34 என்னோட ஜஸ்ட்டு. அதை வந்துட்டு நான் 4 டிவைட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 1 இன்ச்சு சீம் சேர்த்துருக்கேன். சீம் சேர்த்து நான் 9.5 மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அதுதான். ஏன்னா எனக்கு வந்துட்டு ப்ளவுஸ்க்கு வந்துட்டு நான் 8.5 வைப்பேன். இப்போ 1 இன்ச்சு சீம் சேர்த்து 9.5 வச்சுருக்கேன். இப்போ இதில் சைடில் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நான் 1.5 இன்ச்சு சீம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட வேஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 12 12.5 வரும். நான் 12.5 எடுத்துக்கிறேன். என்னோட வேஸ்ட் வந்துட்டு 12.5 வேஸ்ட் லென்த் இது. இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். 12.5 மார்க் பண்ணியாச்சு. நம்மளோட வேஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். வேஸ்ட்டு இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு என்னோட வேஸ்ட் வந்துட்டு 29 4 டிவைட் பண்ணி அதை 4 டிவைட் பண்ணி அதை 3/4 இன்ச்சு நான் சேர்த்துக்க போகிறேன். அப்போ எனக்கு வந்துட்டு 8 வந்தது. என்னோட வேஸ்ட் வந்துட்டு 29/4 ப்ளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிடணும். 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிட்டேன். அப்போ எனக்கு 7.25 வந்துச்சு. 7.25 கூட 3/4 இன்ச்சு சேர்த்தா 8. இப்போ அந்த 8 இன்ச்சு நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1.5 இன்ச்சு நம்ம சைடில் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட என்னோட ஹிப் லென்த் வந்துட்டு 18. அந்த 18 நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் லென்த்து என்னோட ஹிப்பு நம்மளுக்கு மெயின். ஹிப்பு வந்துட்டு 18. 18ல இருந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஹிப்பு மார்க் பண்ணிட்டு இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க நீங்கள். அப்போ நம்ம இங்கே வந்துட்டு 9.5 வச்சோம், இங்கே வந்துட்டு 8 வச்சோம். இங்கே 8 வச்சதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 9 நீங்கள் வச்சுக்கோங்க. நான் 9 வச்சுக்கிறேன். 1.5 இன்ச்சு சீம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இங்கே தான் நான் 43 மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் 43 மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இப்போ அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இந்த இடம் இருக்கு பாருங்க, இங்க இருந்து நம்ம 2 இன்ச்சு மேல ஊத்திக்கலாம். 2.5 இன்ச்சு மேல மார்க் பண்ணிடுவேன். மார்க் பண்ணிட்டு இப்ப இதுல இங்க இருந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஃபுல் லென்த்லயே மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இதுல கோடு போட்டுட்டு இப்படியே நீங்க ஒரு கோவா ஒரு லைன் போட்டுக்கோங்க. பாருங்க, கோவா போட்டுட்டு இப்ப நீங்க இங்க இருந்து இத மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்ப நம்ம இப்ப இந்த இடத்துல நம்ம கேர்வா மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இத நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி கொஞ்சம் கூட நவளக்கூடாது. நவளாம தான் கரெக்டா நீங்க கட் பண்ணி எடுக்கணும். இப்ப நம்ம இந்த இடத்துல லான்ச் பண்ணிக்கலாம். எங்கனாலும் லான்ச் பண்ணுமோ அதை லான்ச் கரெக்டா பண்ணிருங்க. இப்போ இதுல ஒரு லான்ச் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் லான்ச் பண்ணணுமோ அங்கங்க லான்ச் பண்ணிருங்க. அப்புறம் இதுலயே லான்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இது வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லென்த் நம்ம பாக்ஸ் போல்டுன்னு சொன்னோம்ல, அந்த லென்த் வந்து நான் 12.5 எடுத்திருக்கேன் பாருங்க. அப்புறம் இந்த வித்து வந்துட்டு நான் 3.5 இன்ச் எடுத்துக்கிறேன். 3.5 இன்ச் எடுத்துட்டு இங்க இருந்து இங்க 12.5 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம லென்த் 43 இன்ச்சுக்கும் 3.5 இன்ச்சு வித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதில் லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம 3.5 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு இப்போ நம்மளோட பேக் பார்ட் எடுக்க தரணும். பட் நம்ம இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும்னா இது மட்டும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த 3.5 இன்ச் இருந்ததுல அதில் நான் ஃபஸ்ட்டு அந்த 2 ஃபோல்டு பண்ணியிருந்தில்ல அதில் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த மாதிரி வச்சு இதில் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அதனால தான் நம்ம இது பாக்ஸ் ஃபோல்டுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வந்துச்சு. நான் ஸ்டிச் பண்ணோன்னே இந்த மாதிரி இருந்தது. அதை கரெக்டாக நான் எத்தனை இன்ச்சுக்கு வைத்தனோ அத்தனை இன்ச்சுக்கும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். 12.5 கிட்ட வச்சுருந்தேன். அந்த 12.5 வரைக்குமே நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கனக்குள்ளே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டான அளவில் வரணுன்ட்டு நான் வந்துட்டு நல்ல பக்கம் ஸ்டிச் பண்ணல, ராங் சைடு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இப்போது என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ராங் சைடு இருக்கு பாருங்க, நம்மளுக்கு வந்துட்டு அதே மாதிரி நம்ம அதில் மார்க் பண்ணது வந்துட்டு எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாக நம்ம வந்துட்டு மார்க் பண்ணோம். அந்த ஏலைன் குர்த்தி மாதிரி நல்ல ஃப்ளீட்டடாக விரிஞ்சி இருக்கிறதுக்காண்டி அப்படி மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்துட்டு மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படி வராது. எதுக்குன்னா அதில் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு நம்ம மூணு இன்ச்சுக்கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம்ல 3.5 இன்ச் கிட்ட. ஸோ அந்த மாதிரி வராது. இப்போ நான் ஃபுல்லாக ஈவனாக போட்டுக்கிட்டேன். இது நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஈவனாக தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஈவனாக வச்சுட்டோம். இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எங்கன்னா நம்ம லான்ச் பண்ணணுமா அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே மட்டும்தான் நம்ம ஒட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. ½ இன்ச்சு உள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட கிளாத்தை இதுக்கு மேலே போடுங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை ரிமூவ் பண்ணுறது. இப்போ நான் ஃப்ரண்ட்டு தான் மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து ½ இன்ச் உள்ளே தள்ளிட்டு அப்புறம் இங்கேருந்து நான் கோடு போட்டிருக்கேன். இது வந்து பேக் நம்ம மார்க் பண்ணது. இப்போ நம்மளோட கர்வ் ஸ்கேல் எடுத்துட்டு இந்த மாதிரி
மார்க் பண்ணிக்கலாம். ராங் சைடு போட்டு தான் ஸ்லீவ் மார்க் பண்ணுறேன். ரூ. 14 வருது. 2 இன்ச்சு ப்ளஸ் 4.25 ப்ளஸ் 1.5 இன்ச்சு சீமு. இப்போ 3 இன்ச்சு இங்கேருந்து இங்கே ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு லைனு போட்டுட்டு இப்போ என்னோட இது வந்து பேக்கில் வந்துட்டு நான் அந்த ஹார்மோல் இருக்கு பாருங்க, இப்படி இருக்கும்ல, இது இங்கே இப்படி இருக்கும். இந்த ஹார்மோல் இருக்கு பாருங்க, இந்த ஹார்மோலு இங்கேருந்து இங்கே நான் எவ்வளோ இருக்குன்ட்டு இந்த அப்படி வளைவு எடுத்தேன். எனக்கு 8.5 இருந்துச்சு. அந்த 8.5 நான் 1 கழிச்சு 1 மைனஸ் பண்ணிக்கிட்டேன். பண்ணி இப்போ நான் 7.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு சீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம இங்கேருந்து லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவில் கீழே 2 இன்ச்சு நான் விட்டுருப்பேன். அது எதுக்குன்னா பஃப் மாதிரி வைக்கிக்கு தான் நான் 2 இன்ச்சு வச்சு விட்டுருக்கேன். நம்ம எப்போதும் மேலே தான் வைப்போம். இதில் கீழே மட்டும் ஃப்ளீட்டு மாதிரி வச்சா அழகாக இருக்கும். ஸோ வச்சுருக்கேன். 2 தான் வைக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து இங்கே இப்போ லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே இந்த டேப் இருக்கு பாருங்க, இந்த டேப்பை இங்கேருந்து இங்கே பாதி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு லைனு, அப்புறம் இதுலேருந்து 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இதுலேருந்து நீங்கள் அப்படியே இந்த லைன் இந்த கோட்டுக்கு ஃபர்ஸ்ட் 2வது கோடு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா அதுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த ஸ்கேலை கரெக்டாக இந்த டச் பண்ணுற மாதிரி, இந்த கோட்டை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உங்கள் கையால் இப்படி வச்சுக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் நீங்கள் எடுத்து ஃபர்ஸ்ட் இங்கேருந்து எடுப்பாங்க வேண்டாம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே மிட் பாயிண்ட் எடுங்க. எடுத்துட்டு நடுவில் கோடு போட்டுக்கோங்க. இதில் ஒரு க்ரோவாக ஒரு மார்க் எடுக்கோங்க. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எந்த லைனை கட் பண்ணுறேங்க, மேலே இருக்க லைனை தான் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணுறோம். இதில் ஒரு லான்ச் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு லான்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட ஸ்லீவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம 2வது கோட்டில் வரையணுங்க, அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க லான்ச். அவ்வளோதான், ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.